Okay, 6.26. A 1 kg block situated on a rough inclined plane, connected to a spring of constant K. K value கொடுத்தாச்சு, as shown in figure. The block released from rest, இங்க இருந்து ரிலீஸ் பண்ணோம். The unstretched position, the block moves 10 cm. எவ்வளவு தூரம் மூவ் ஆச்சா? 10 cm மூவ் ஆச்சா? 10 cm மூவ் ஆச்சு. 10 cm down to the inclined plane, coming to rest. Okay, find the coefficient of friction between the block and the inclined plane. ரொம்ப ஈஸியான சம். ஏண்டா இது கீழே வந்துச்சு? அதே கதை தான் சார். இது மாதிரி பிளாக் போட்டானாலே உடனே ரிசால்வ் பண்ணிக்க. முத வெயிட் ஆஃப் த பிளாக், இட் இஸ் ஆக்டிங் டவுன், வெயிட். அதை 2 காம்பனண்டா பிரிப்போம். ஒன்னு இன்னும் கூட சென்டர் பண்ணி போட்டா ரொம்ப நல்லது, அதான் பெஸ்ட் கூட. ஏன்னா வெயிட் இஸ் ஆக்டிங் ஃப்ரம் த சென்டர், இங்க இருந்து இடம். அப்ப வெயிட் ஆக்டிங் டவுன், வெர்டிகலி டவுன். அது 2 காம்பனண்டா பிரி. இது ஒரு காம்பனன்ட், இது ஒரு காம்பனன்ட். டே தம்பி, இது வெயிட் mg. இந்த ஆங்கிள் தீட்டானா இது நீ பிராக்டிக்கலா யோசிக்கணும். அப்போ இது தீட்டா. எது தீட்டா? இந்த டைரக்ஷன்ல ஆங்கிள் தீட்டா. இது தீட்டான்னு நீ இப்படி யோசிக்கலாம். இது 90 மைனஸ் தீட்டா, இது தீட்டாவா மாறிடும். இல்லைன்னா இது தீட்டா. இன்னொருக்க சொல்றேன், இத யோசித்து நீ செய்யணும். அப்படியே அந்த லைனை கீழே கொண்டாந்தேன்னா உனக்கு புரியும். இந்த ஆங்கிள் இது இப்ப கீழே இந்த பாயிண்ட கீழே கொண்டாது. இது 90 மைனஸ் தீட்டான்னு அடுத்த ஆங்கிள் தீட்டா. சரி, இப்போ இது அப்ப mg காஸ் தீட்டா, இது mg sin theta. Why it is coming down? Due to mg sin theta நாலதான் இது வருது. It started coming down because of mg sin theta. அதுதான் acceleration. உனக்கு என்ன கேட்டிருக்குன்னா coefficient of friction தான் கேட்டு. பார்த்தேன்னா உனக்கு புரியும். Find the coefficient of friction. mu கண்டுபிடிக்கிறோம். அப்போ R is equal to, R என்றது நார்மல் ரியாக்ஷன். எஸ், ஒரு 20 minutes வந்துறமா இருக்கா. ஓகே, mg cos theta, இதுதான் R. இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ் is equal to, ஃபார்முலா ஞாபகம் இல்லையா? frictional force is equal to mu into mg, அதான் R. அப்போ mu into mg cos theta தான் frictional force. இந்த frictional force ஆப்போசிட்ல ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருக்கும் இந்த டைரக்ஷன்ல. இது ஒரு ஃபோர்ஸ். அப்போ நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ், அதுதான் நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லிடலாம். அதை ஒர்க் டன் கூட சொல்லிடலாம். இன்னும் ஈஸி, ஒர்க் டன். அப்போ வாட் இஸ் த ஒர்க் டன்? இது நெட் டவுன்வர்ட் ஆக்ஸலரேஷன், இது நெட் அப்வர்ட் ஆக்ஸலரேஷன். அப்போ நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ், நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்ன தெரியுமா? கீழே வந்த ஃபோர்ஸ் mg sin theta, மேல போற ஃபோர்ஸ் mu into mg cos theta. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ். நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ், இந்த நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இத இஸ் ஈக்குவல் டு the net down. நம்ம என்ன வேணும்னா work done வேணும். into displacement ஆல கால்குலேட் பண்ணா work done கிடைச்சோம். அப்போ work done will be equal to, இது net downward force மா,
நம்ம புக்ல இன்னும் வேற மாதிரி போட்டு நம்ம போடலாம் அதேதான். அப்போ what is the work done? Work done by the net downward force. Net downward force. Net downward force is equal to net downward force into displacement. இந்த displacement கொடுத்திருக்காங்க எவ்வளவு தூரம் போச்சான் x. அப்போ mg வெளியே எடுத்துடலாமாடா கண்ணு mg வெளியே எடுத்தேன்னா sin theta minus mu cos theta into x. ஒன்னும் டவுட் இல்லையா? இதுதான் work done by the net downward force. இப்பதான் முக்கியமான ஃபார்முலா போடுறோம். இப்போ இவ்வளவு தூரம் ஒர்க் டன் பண்ணி கீழே 10 சென்டிமீட்டர் மூவ் ஆயிடுச்சு. அது எதுக்கு ஈக்குவல்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்ப நெட் இதாண்டா முக்கியம். ஒர்க் டன் பை த நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் is equal to potential energy of the spring. அத புடிச்சு நிறுத்திடுதுல இந்த work done. But net work done by the downward force is equal to potential energy of the spring. அப்போ mg sin theta minus mu cos theta into x is equal to potential energy of the spring of kx squared. மறந்துடக்கூடாது. ஆல்ரெடி ஒரு x இருக்கு, அதை கேன்சல் பண்ணிடலாம். ஒரு x கேன்சல் ஆச்சு. என்ன கேட்டிருக்குன்னா இந்த மியூவை நீ வெளியே எடுக்கணும். இவ்வளவுதான். இப்போ எல்லா டேட்டாவும் இருக்கு, எல்லா டேட்டாவும் இருக்கு. எதை மட்டும் நீ வெளியே எடுக்கணும்? மியூ மட்டும். ஏன்னா சைன் தீட்டா இருக்கு, காஸ் தீட்டா இருக்கு. அப்போ இந்த ஸ்டெப் நீ போட்டேன்னா இதுல ஒரு x கேன்சல் ஆயிடுச்சா? அப்போ இது என்ன உள்ளுக்குள்ள mg நீ அங்க டினாமினேட்டர் கொண்டு போயிரு. அப்போ sin theta minus mu cos theta equal to k by 2 into mg. mg கண்டுபிடிச்சிடலாமா? ஒன்னா போடணும். mg கண்டுபிடிச்சிட்டேன்னா அடுத்தது எல்லா டேட்டா இருக்கு. m வந்து 1 kg என்னமோ. அடுத்தது sin theta 37 degree minus mu cos 37 by equal to k value வந்து 100 divided by x ஒன்னு கேன்சல் ஆச்சு. ஒரு x இருக்குல்ல, ஒரு x ஒளிஞ்சிருக்குடா, மறந்துடக்கூடாது. into x எவ்வளவு? 0.1. 10 into 10 to the power minus 2 டா, 10 to the power of minus 1 by இதுதான் into 2 into mg. 2 into m எவ்வளவு? 1 kg. g வந்து I think 10 னே வச்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன், acceleration due to gravity கூட. ஓகே, இத கால்குலேட் பண்ணி இத அடுத்த சைடு கொண்டு வந்து சப்ட்ராக்ட் பண்ணேன்னா உனக்கு இந்த மியூ வேல்யூ சால்வ் பண்ண என்ன கிடைக்குதுன்னா 0.126 வரும். இன்னொரு தடவை இந்த சம்ம சொல்லி தர்றேன், கவனமா தோணி. இந்த மாஸ் இங்க இருக்கிறப்போ இதோட வெயிட் வெர்டிகலா ஆக்ட் பண்ணும். இது ஹரிசா, இதான் இட் புல்ஸ் த பாடி டவுன். mg sin theta. mg sin theta கீழ ஆக்ட் பண்றப்போ mg cos thetaனால ஒரு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னா mg sin theta மைனஸ் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். அதான் நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ், ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்போ நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ்ன்றது ஃபோர்ஸ் மைனஸ் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். போட்டோமா? ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா இதான். ஃபார்முலா ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா அதை எடுத்து போட்டோம். ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா. அடுத்தது இப்ப இது வந்து உள்நோக்கி கீழ் நோக்கு. அது எதுக்கு ஈக்குவல் ஆறப்ப பேலன்ஸ் ஆகும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஸ்ப்ரிங். அதான் இங்க போடுறோம். நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஸ்ப்ரிங். நெட் டவுன்வர்ட் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா நமக்கு கிடைச்சிச்சு. புரியுதா? இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஸ்ப்ரிங் ஆஃப் kx ஸ்கொயர்ட். இதுல இருந்து சால்வ் பண்ணி நியூவா கண்டுபிடிச்சோம்.